ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே அடிக்கடி வீட்டில் வந்து சிக்கன் வாங்கி சமைப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்டைலாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு மெத்தடாக இருக்கலாம் நீங்கள் பண்ணுற குழம்பு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2-3 சின்ன சின்ன கொத்தளவுக்கு கருவேப்பிலைகள் நல்லா உருவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போன்லெஸ் சிக்கனாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா எல்லாமே மிக்சடு, இப்போ லெக் பீஸ், நார்மல் பீசஸ், இல்லைனா போன்லெஸ்ஸாக உள்ளது எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன். இப்படியும் செய்யலாம். இப்போ வந்து கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் வந்து லேசாக சுருள வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா பெரட்டி எடுக்கிறோம். இந்த மாதிரி பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கல் உப்பு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து நம்ம அது ஃபுல்லாக அது பத்தாது, நம்ம அடுத்து வந்து குழம்புக்கு தான் நம்ம அடுத்து வந்து போடுவோம். இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சூடு வர வரைக்கும் நான் பொறுமையாக 2-3 தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ மிக்ஸ் நல்லா பண்ணியாச்சு அப்படின்னா, அதாவது நல்லா சூடு வந்து ஏறிடுச்சு அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி சூடு வந்துருச்சு, சிக்கனில் சூடு வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை சாறுகளை மட்டும் நான் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷத்துலேயே வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதாவது நம்ம கையில் வந்து இப்படி ஒரு லைட்டாக இப்படி எடுத்தோம்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த எலும்பை விட்டு சிக்கன் தனியாக கறிகள் கலடும் பாருங்கள், அந்தளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். அது வேகட்டும். அந்த வேக வைக்கிற டைங்களில் இப்போ அதை மூடி போட்டு இன்னொரு அடுப்பில் வெந்துகிட்ருக்கு. இப்போ இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் வந்து ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 4 வந்து லவங்கம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே 4 அளவுக்கு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு லைட்டாக அந்த எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா தான் அதை சேர்க்கணும். இது சேர்த்ததுக்கப்புறமா இதுவுமே லேசாக பொரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிறேன். சோம்பு தான் நல்லா ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன். அந்த சோம்போட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் குழம்புக்கு, அதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோம்பு சீரகம் 2ம் சேர்த்தாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுறோம். கலந்து விடும்போது எண்ணெயில் வந்து இதெல்லாம் நல்லா வந்து பொரியணும். பொரிஞ்சாதான் இதோட அந்த பச்சை வாசம் வந்து போகும். அப்போ தான் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்கணும். இப்போ இது ரெண்டும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த வாசனை நல்லா வரும். சோம்போட வாசனைலாம் நல்லா நமக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து நான் சேர்க்குறேன். பொதுவாகவே கசகசா வந்து மட்டனுக்கு தான் அதிகமாக பேர் சேர்ப்பாங்க. இது வந்து ஒன்றும் கிடையாதுங்க. இதோட அந்த ஒரு ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் சிக்கனுக்கு சேர்க்குறேன். இப்போ ஒரு விரலில் ஒரு பாதி விரல் சைஸுக்கு இஞ்சி வந்து நான் 2-3 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு அதையும் நான் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு பேஸ்ட்டாக சேர்ப்போம். அது ஒரு விதமான டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு போடும்போது அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து லேசாக வந்து பொரிஞ்சிட்ருக்க இந்த டைங்களில் ஒரு பெரிய வெங்காயம், அது நல்லா பெரியமான வெங்காயத்தை எடுத்து நல்லா தோல் எடுத்துட்டு அதை வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸுகளை கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட அந்த இனிப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னா இதில் வந்து கொத்தமல்லி ப்ளஸ் வந்து புதினா 2யும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு 2ம் சேர்த்து நம்ம என் கையில் ஒரு கை பிடிச்ச ஒடியார அளவுக்கு ஒரு நார்மலான கப்பில் ஒரு கப் இருக்கும், சின்ன கப்பில் 2மே பொடிசாக கட் பண்ணிட்டு நான் சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து நான்
நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வந்து பெரிய ஒரு ஹோட்டலில் சமைக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லிலாம் போட்டு இந்த மாதிரி வதக்கும்போது அது கருப்பு கலராக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டா அந்த மாதிரி ஆகாதுன்னு நான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி நல்ல பச்சை பசேன்னு இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு குட்டி குட்டி டிப்ஸு தான். நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அது சரியாக வந்தால் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து அதை வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த மாதிரி மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சுமாரான தக்காளி 2 தக்காளி நான் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருக்குது அப்படின்னா 1 கூட போதும், கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு தோல் தனியாக உரிக்கிற அளவுக்கு வதங்கிட்டாலே போதும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே நம்ம போட்டிருந்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக தான் தக்காளி சேர்த்துருந்தோம். அதனால தான் தக்காளி ஃபஸ்ட்டு வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே மற்ற பொருளும் வதங்கிடும். இப்போ இது நல்லா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடுறேன். இப்போ அதை ஆற வச்சுட்டு இருக்க டைங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தோம் பாருங்கள். அது நல்லாவே வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். நான் வந்து அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மிக்சியில் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். அந்த வீடியோ இதில் நான் காமிக்கலை. மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வெறும் மல்லியாக இருக்கும்ல அந்த மல்லித்தூள் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கும்போது நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லேசாக அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் வந்து 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி பதம் உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமா இல்லை குழம்பு தண்ணியாக வேணுமா அது உங்கள் விருப்பம் தான். அதை பொறுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறதும் இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதும் சேர்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த குழம்பு நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டே வராது. ஓரளவுக்கு இருக்கணும் குழம்பு வந்து, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் மிக்சி ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அதையும் நல்லா கழுவிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராய்லர் சிக்கனே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே நான் வந்து வச்சுக்க போகிறேன். இந்தளவுக்கு நல்லா சேர்த்துட்டு லேசாக வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணிட்டு மேலே தூவிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறேன். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனை நல்லா 10 நிமிஷம் வேக வச்சுட்டோம். அதனால ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு இறக்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வெந்துருச்சு. மறுபடியும் போட்டு அதை நம்ம நேரம் வேக வச்சுட்டு டேஸ்ட்லாம் அப்படியே மாறிடும். அதுக்காக அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்தில் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குழம்பு எந்த அளவுக்கு நமக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு உப்பெல்லாம் பத்துதா, உப்பு பத்தலையா, இல்லை காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு சிக்கன் நல்லா காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இந்தளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறமா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. எனக்கு உப்பு கொஞ்சமாக தேவைப்பட்டது, நான் அதை மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக மேலே வந்து வெங்காயத்தை அந்த லேயராக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 பீஸ் வர அளவுக்கு நான் அந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் போட்டுட்டு அதை மறுபடியும் லேசாக வந்து அந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி அமுத்தி விட்டதுக்கப்புறமா நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா எப்போவாவது வீட்டில் சண்டேயோ இல்லை ஏதாவது ஒரு ஊர டைமில் நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா க்ரீமியாக குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நம்ம எல்லா பொருளும் வறுத்துட்டு அரைச்சிட்டு சேர்த்தனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.